இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த பொருத்தங்கள், திருமண பொருத்தங்கள் சம்பந்தமான விஷயங்களும் அதே மாதிரி நட்சத்திர பொருத்தங்கள் சம்பந்தமான ஒரு விஷயங்களும் அடியேனுக்கு தெரிஞ்ச முறையில் யாராவது எல்லாருக்கும் என்லைட்மெண்ட் ஆகிடாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இது பண்ணுறோம். இதுக்காக நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறதும் அதே மாதிரி எனக்கு கால் பண்ணி பேசுகிறதுக்கும் ரொம்ப நன்றி. இது ஏன் நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த கல்யாணம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு உறவுங்க. அப்படிங்கும்பொழுது இது ஒரு வைபவம். அந்த வைபவத்தை தோஷங்கிற பேரில் நிறைய பேருக்கு நடக்காமல் இருக்கிறது உள்ளபடியே ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. அப்படிங்கும்போது இந்த ஜோதிட சாஸ்திரம்ங்கிறது விதின்னு ஒன்று சொன்னால் விதி விலக்குன்றது ஒன்று உண்டு. அந்த விதி விலக்கோட தன்மையை நீங்கள் புரிஞ்சுட்டு அதை ஒமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு விஷயம் வேண்டான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 தடவை யோசித்து அவங்களோட ஆக்சுவலாக டீட்டெயில், அதாவது நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் தான் இந்த ஜோதிடம். அப்படிங்கும்போது அதை டீட்டெயிலாக போய் பார்த்துட்டு டிசிஷன்ஸ் எடுங்க. ஏன்னா இந்த செவ்வாய் தோஷம்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது விதி. அந்த விதி விலக்குன்றது நிறைய இருக்குது. அதேமாதிரி ராகு கேது தோஷம் இருக்குது அப்படின்னா விதின்னு ஒன்று இருந்தால் விதி விலக்குன்னு ஒன்று உண்டு. அது எந்த வீட்டில் இருக்குது, செவ்வாய் எந்த வீட்டில் இருக்கார், ராகு எந்த வீட்டில் இருக்கார், இதோட தன்மை என்ன வரும், இதை ப்ரையராக நோட்டிஃபிகேஷன்ஸ் தெரிஞ்சுட்டு இது எந்த லெவலில் பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். ஏன் இந்த வார்த்தையை நான் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, 10க்கு 10 பொருத்தம் பார்த்தும் கட்ட பொருத்தம் பார்த்தும் எல்லா வகையான பொருத்தங்கள் பார்த்தும் சில ஜாதகங்கள் பிரிஞ்சு போயிடுறதும் அவங்களுடைய ஜாதகத்தில் தெரியும். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏங்க அப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ஜாதகம் பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு கல்யாணம் இந்த நேரத்தில் சில பேருக்கெல்லாம் சொன்னால் தப்பாக நினச்சிக்கக்கூடாது. சன்னியாசி ஜாதகம்னு சில ஜாதகம் இருக்குங்க. அந்த சன்னியாசி ஜாதகத்துக்கு நீங்கள் எத்தனை தடவை போய் கோடிக்கணக்கில் பரிகாரம் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன தான் போய் எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு வந்தாலும் சரி, அவங்களோட விதிப்பயன் அவங்களுக்கு கல்யாணமானால் டைவர்ஸ் ஆகணும். அது 10 கல்யாணமானாலும் சரி, 5 கல்யாணமானாலும் இருக்கும். அதே மாதிரி சில ஜாதகங்களுக்கு ஒரு 2 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லும் பொழுது அந்த ஜாதகப்படி பார்த்திங்கன்னா அவங்க தாய் தந்தையரே அதை கேட்க மாட்டாங்க. கேட்காம என்ன பண்ணுவாங்க, சரி இது வேண்டாம், இதுக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டு மாற்றிடலாமா அப்படின்னு சொல்லி அந்த நேர காலங்கள் அந்த சுய ஜாதகத்தில் மாற்ற வைக்கும் அவங்கள. சில நேரங்களில் இந்த மாதிரி நடக்கிறதுனாலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துடுதுங்கிறது தான் உண்மை. சரி, அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய பொருத்தம் தினப்பொருத்தம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்டுங்க. இந்த தினப்பொருத்தம்ங்கிறது என்னங்க, ஒரு அந்யோன்யத்தன்மையை கொடுக்கும். இது பேசிக்ஸாக புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அந்யோன்யத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு தினசரி உள்ள வாழ்க்கையில் அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷம் கொடுக்கும் பொழுது தான் அந்த ஹாப்பினஸ் கொடுக்கும். இந்த ஹாப்பினஸ் கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடுகள் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இது இந்த டெக்னிக்கலான விஷயங்கள் படி பார்க்கும் பொழுது இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, 2, 4, 6, 8, 9 இந்த பெண்ணோட கணக்குக்கு ஆணோட நட்சத்திரம் வந்துட்டாலோ இந்த மாதிரி கணக்கில் உங்களுக்கு வந்துடுது அப்படின்னு சொல்லி சொன்னால் இதை நீங்கள் ஓகே பண்ணிக்கலாம். இதுலேயே பார்த்திங்கன்னா பாத கணக்குன்றது உண்டுங்க. இதுலேயே இந்த பாதங்கள் வர்றது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் உண்டு. இந்த 4 பாதங்கள் வரும்பொழுது இதில் என்ன நம்ம சொல்லப்படுது அப்படின்னா, இந்த 27வது நட்சத்திரமும் சரி, இந்த 22வது நட்சத்திரமும் சரி, அந்த பாத கணக்கில் 88வது பாதங்கள் வந்துடுது அப்படின்னு சொல்லி சொன்னாலும், ஏன் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, சில ஜோதிடர்கள் கற்றுக்கிறவங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படிங்கும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் வந்தால் ஸ்ட்ரைட்டாகவே அது வேண்டாங்கிற இதுக்கு நீங்கள் போயிடணும். ஏன் 27வது நட்சத்திரத்துக்கு வேண்டான்னு சொல்கிறோம்னா, அது பார்த்திங்கன்னா ராசி கணக்கில் பார்க்கும்போது 12வது ராசியாக வரும். அந்த 12வது ராசியாக சேர்க்கும் பொழுது இது சில பிரச்சனைகளை அவங்க வாழ்க்கையில் கொடுக்குங்கிற தியரி படி இதை நம்ம ஒமிட் பண்ணிடணும். இந்த 88வது பாதமாக வரக்கூடிய கணக்கில் வரும்போது இது ஏன் வேண்டான்னு சொல்லுதுன்னா, அது வரும்போது என்ன ஆகும்னா, சில ஜாதக அமைப்பில் உயிர் போகக்கூடிய அமைப்புகள் கூட ஏற்படலாம். அப்படிங்கும்போது சில விஷயங்களை சித்தர்களும் முனிவர்களும் நமக்கு கொடுத்த வரையறைக்கப்பட்ட விஷயங்கள் தான் இது. சரி, அப்போ இந்த தினப்பொருத்தம் மட்டுமே பார்த்துட்டு ஒரு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிடலாமான்னா கிடையாது. அப்போ இந்த 10 பொருத்தங்களும் பார்க்கணும். அந்த காலங்களில் 15 பொருத்தங்கள் பார்த்தாங்க, அப்புறம் 12ஆக மாறிச்சு, 12 மாறி அதுக்கப்புறமா 10 பொருத்தமாக மாறிச்சு. அப்போ இந்த பொருத்தங்கள் மட்டுமே போதுமா, நட்சத்திர பொருத்தங்கள் மட்டுமே போதுமானா கிடையாது. இதுக்கு அப்புறமா இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா கட்ட பொருத்தம்னு சொல்லக்கூடியது. ஏன்னா சில நட்சத்திர பொருத்தங்கள் இருந்து சூப்பராக இருந்து இந்த கட்ட பொருத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களோட பர்சனல் கேரக்டர்ஸை சொல்லும். ஏன்னா உங்கள் வெளியே பார்க்குறதுக்கு ஒரு பர்சன் ஜெய்ஜாண்டிக்காக இருப்பாங்க, சரிங்களா? பட் பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் அப்படி கம்பீரமாக இருப்பாங்க. நைட் நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. கல்யாணம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வம்ச விருத்திக்கும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கும் தான் இருக்கும்.
அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இது கட்ட பொருத்தத்தையும் பார்த்துக்கணும். இதோட சேர்த்து இந்த பாவ கணக்குகள்னு உண்டு, அது பாவ சமயம்னு நம்ம மலையாள முறைப்படி சொல்லுவோம். அந்த பாவ சமயத்தில் இந்த புள்ளிகளோட தன்மைகள் எந்த லெவலில் இருக்குது, சமசப்தம புள்ளியாக இருக்கா இல்லை வேரியேஷன்ஸ் இருக்கான்னு சில பிளானட்ஸை வச்சு பார்க்குறதும் உண்டு. தசாசந்தி பொருத்தங்கள் பார்க்கணும். இந்த தசாசந்தி பொருத்தங்கள் பார்க்கும்பொழுது சில நேரங்களில் ஆபத்தான திசைகளோ ஆபத்தான புத்திகளோ இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து இருக்கும் பொழுது என்னதான் நட்சத்திர பொருத்தங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களில் போய் அவங்க ட்ராப் ஆகிடுவாங்கங்கிறதையும் நீங்கள் அன்போட புரிஞ்சுக்கணும். இதோடு சேர்த்து இந்த ஏக நட்சத்திரம் ஏக ராசி கணக்குகளில் வரும்போது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இதை இந்த தொகுப்புகள்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த லாஸ்ட்டு ஒரு 5 டேஸோட எபிசோட் ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிறதுல போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் அடியனுக்கு தெரிஞ்ச விளக்கங்களை இதில் நம்ம கொடுத்துருக்கோம். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நம்பி தான் நம்ம கொடுத்துருக்கோம் நண்பர்களே. அப்போ அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா அந்த கல்யாணம்னு எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நேரத்தில் உங்களுடைய அன்பு மகனுக்கும் அன்பு மகளுக்கும் அந்த நேர காலங்கள் வந்துருத்தா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஒரு சில கணக்குகளில் வரும்பொழுது கல்யாணம் இப்படித்தான் லவ் மேரேஜ் தான் நடக்குங்கிற விதிப்பயன்றதுன்னா அந்த கந்தர்வ பொருத்தம் வந்துருதுன்னா தயவு செஞ்சு நீங்கள் அந்த இடத்துல வந்து பொண்ணுக்கும் பையனுக்கும் வந்து நட்சத்திர பொருத்தத்தை பார்க்குறது கட்ட பொருத்தத்தை பார்க்குறத பார்க்காதீங்க. இதை விட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அவங்களோட ரியல் கேரக்டர்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அந்த சுய ஜாதகத்தை எடுத்து நீங்கள் பார்க்கும் பொழுது இவங்களோட கேரக்டர்ஸை சொல்லும் போது இந்த மாதிரி கேரக்டர்ஸில் அந்த பையனோ அந்த பொண்ணோ இருக்காங்களா, இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னென்ன வருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை அது ஒரு ரொம்ப வேர்ஸாக இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் அதை ஒமிட் பண்ணுங்களே ஒழிஞ்சு. ஏன்னா சில ஜாதக அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லவ் மேரேஜ் தான் ஆகணுங்கிற பொருத்தங்கள் வந்துடும் போது அந்த கந்தர்வ பொருத்தமாக வந்துடுதுன்னா அவங்களுக்கு அப்படி தான் நடக்கும். சரிங்களா? அப்போ அவங்கள கொண்டு போய் பிரித்து விட்டு நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணினாலும் அந்த கல்யாணமும் அவங்களுக்கு தப்பாக போயிடுங்கிறதும் உண்மையே. அதே மாதிரி இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் நிறைய தகவல்கள் இதே மாதிரி நம்ம கொடுத்துன்னு வந்துட்டு இருக்கோம் நண்பர்களே. மூலிகை சம்மந்தமாக அகம் சம்மந்தமாக புறத்தாந்திரிகம் சம்மந்தமான பொருள்களும் சரி, அதே மாதிரி காராம்பசு நெய்யும் சரி, உங்களுக்கு ஒரு வேளை நம்மக்கிட்ட வாங்கி பயனடையணும்னு நினச்சிங்கனாலும் அதுக்கான கட்டணங்கள் நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் வாங்கிக்கலாம். போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடியும் அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே. அதே மாதிரி பானலிங்கம் இலவசமாக தான் கொடுத்துட்டுருக்கோம். அது நீங்கள் வேணும்னு நினச்சாலும் தாராளமாக திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே. ஒருவேளை உங்கள் கல்யாணம் உங்கள் அன்பு மகளுக்கோ அன்பு மகனுக்கோ உங்களுக்கு பொருத்தங்கள் பார்த்து நல்லபடியாக பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்கான கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்களுக்கு திருச்சி சென்னை ஆஃபீஸில் திருச்சி சென்னையில் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிக்கலாம். ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ் மூலமாகவும் நீங்கள் வாங்கி பயனடையலாம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம்.